நம்முடைய சகோதரரை தற்பொழுது அடக்கம் செய்துவிட்டு நாம் நிற்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற அடக்கத்திற்கு பிறகு சில அறிவுரைகளை மக்களுக்கு சொன்ன அடிப்படையில் நம்மோடு வாழ்ந்த சகோதரர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும், இறைவனுடைய தூதரின் சொல்தான் மார்க்க அங்கீகாரம் என்பதனை துவக்க காலத்திலிருந்து நமதூரில் எடுத்து சொன்ன ஒரு கொள்கை சகோதரர். இன்றைக்கு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்றால் நாமும் இந்த நிலையை ஒரு நாள் அடையத்தான் இருக்கிறோம். அவர் மீது பாசமும் நேசமும் வைத்தவர்கள், அவருடைய பிள்ளைகள். நமக்கான ஒரு மார்க்க கடமை என்னவென்றால் இந்த களத்தில் நாமும் நிற்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எல்லா செயல்பாடு வாழ்வில் எந்த காரியத்தை செய்தாலும் பெயரால் செய்கிறார்கள். ஜனாசாவை குளிப்பாட்டுவதின் பெயரால் செய்கிறார்கள், ஜனாசாவை அடக்கம் செய்வதின் பெயரால் செய்கிறார்கள். இப்படியே அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதற்கு மாற்றமாகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தால், மனம் முரடாக அதற்கு கட்டுப்படாமல் நாம் இருந்து கொண்டே இருந்தால், நமக்கு இது போன்று மரணம் வந்தால் யார் நஷ்டவாளி? உலக உறவுகளை பகைத்துக் கொள்ளலாம், உலகத்தில் இருப்பவர்களை எதிர்த்து நிற்கலாம், படைத்தவருடைய மார்க்கத்தை மனோயிச்சைக்காக ஒதுக்கி வைக்கலாமா? இதுல இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், உங்களை பசியாலும் பயத்தாலும் பலன்களையும் உயிர்களையும் சேதப்படுத்தியும் நாம் சோதிப்போம். அப்படியான சோதனை தான் இந்த சகோதரருக்கும். உடல் சார்ந்த எத்தனை சோதனைகள் வந்தது. வெளிப்படையில் நாம் அறிந்த வகையில் இன்னஹு அலீமு பிதாத்தி சுதுர், உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ், உறுதியாக இருந்தார்கள். ஃபபஷிரி சாபிரீன், அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பொறுத்து இறைவனை அஞ்சி நாம் இருக்க வேண்டும். சகோதரருக்காக இறுதியாக நாம் செய்ய இருப்பது துஆ. அவருடைய வாரிசுகள் தர்மம் செய்யலாம், நம்மால் அந்த சகோதரருக்கு செய்ய முடிந்தது நாம் கண்ணீர் மல்கி அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்க வேண்டும், அவருடைய கபரில் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு நறுமணமாக வெளிச்சமாக அது இருக்க வேண்டும் என்ற நபிவழியின் அடிப்படையில் உள்ள அந்த நல்ல ஆத்மாவுடைய செயல்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் இவருக்கு நீ நிகழ்த்தி தருவாயாக என்ற அந்த பிரார்த்தனையை மைய கருவாக வைத்து நாம் துஆ செய்ய வேண்டும். நீ நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கலாம், ஆனால் அன்பு இஸ்லாமிய சமுதாயமே, மரணத்திற்கு நாம் ஒரு காரணத்தை சும்மா தேடிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். உடல் தடகாத்தமாக இருந்தவர்கள் வயநாடை இப்போது பாருங்கள், எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க, பல வசதியோடு இருந்தார்கள். இயற்கை சீற்றம். நோய் என்பது நாம் மனிதர்களாக ஒரு காரணத்தை தேடுவது, அவ்வளவுதான். நம்ம யோசிக்கலாம், அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கலாம், இங்க எங்கே பார்த்தாலும் அல்லாஹ் மரணம் என்பதை வைத்து விட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. ஒவ்வொரு மரண செய்தியும் ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய பாடமாக படிப்பினையாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒழுக்கவியலில் நாம் எப்படி இருக்கிறோம்? இது போன்ற மரணம் இங்க இருக்கிற நமக்கு வராதா? ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் உறுதியாக சொல்லி இருக்கிறானே, அந்த மரணம் உங்களுக்கும் எனக்கும் வருவதற்கு முன்பாக என்றைக்கு நாம் நல்ல அமல்களின் பக்கம் நெருங்க இருக்கிறோம்? நாம் செய்கிற பாவமான காரியத்தை விட்டு என்றைக்கு ஒதுங்க இருக்கிறோம்? ஒருவேளை பாவியாக நாம் மரணித்தால் இந்த கபரில் நமக்கு கொடுக்கப்படுகிற வேதனை நம்மால் தாங்க முடியுமா? மலக்குமார்கள் மிகப்பெரிய சம்மட்டியை வைத்து அடிப்பார்களாம் பாவிகளுக்கு. அந்த சம்மட்டியை வைத்து பூமியை அடித்தால் பூமி சுக்குநூறாக போய்விடும் நபி ஒளி சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க. வாழ்கிற காலத்தை அல்லாஹ் நமக்கு அருளாக தந்தால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழையுங்கள், பாவமான காரியத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நடை, உடை, பாவனை அனைத்தையும் மார்க்கத்தின் பிரகாரம் அமைத்துக் கொள்ளுங்கள். வணக்க வழிபாடுகளில் சரியாக இருப்பவர்கள் எத்தனை நபர்கள்?
அல்லாஹ் அஞ்சி எல்லா தொழுகையும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எத்தனை மரணங்கள், எத்தனை மரண செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. திருந்தாவிட்டால் யாருக்கு நஷ்டம்? இதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அவர்கள் கபரில் இறந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் நமக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாள் முன்பு உங்களோடு இருந்தேன், 1 வாரத்துக்கு முன்பு உங்களோடு இருந்தேன், 1 மாதத்துக்கு முன்பு உங்களோடு இருந்தேன், பல வருடத்திற்கு முன்பாக உங்களோடு இருந்தேன், ஆனால் இப்பொழுது கபரில் இருக்கிறார்கள். இதுதான் அன்பு சகோதரர்களை யதார்த்த வாழ்க்கை. இரவு படுத்தால் காலை எழுவோம் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. வேலைக்கு சென்றால் வீடு திரும்புவோம் உத்தரவாதம் இல்லை. இதோ இப்ப அடக்கத்தலத்திற்கு வந்திருக்கோம், மீண்டும் நம்முடைய நோக்கத்திற்காக திரும்புவோமா என்பதில் எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்படியான ஒரு துனியாவில் நாம் வாழ்ந்து கொண்டு மரண சிந்தனையை வளர்த்து கொண்ட அமல்களை செதுக்காவிட்டால் நம்மை விட அறிவீனமானவர் உண்டா? எவ்வளவு படிப்பினைகள் நமக்கு கண்களுக்கு முன்னால் காட்டுகிறான். அன்பு இஸ்லாமிய சமுதாயமே, இதை ஒரு பாடமாக வைத்துக் கொண்டு நாம் வந்த நோக்கம், இந்த சகோதரருக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அந்த சகோதரர் துவக்க காலத்திலிருந்து எதற்காக பாடுபட்டாரோ அது சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அதற்காக உழைக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாய மக்களை அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய அந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மார்க்கமாக சொன்னார்களோ அதை உடைத்து சொல்ல வேண்டும், உரக்க சொல்ல வேண்டும், யாருக்கும் அஞ்சாமல் எடுத்துரைக்க வேண்டும். அதுல ஊராருடைய வழக்கம், குடும்பத்தாருடைய வழக்கம் என்று மார்க்கத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணா நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை பிடித்து கேட்பான். இதனை நீங்கள் பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒழுக்க விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். மனிதநேயம் மிக்கவர்களாக நாம் வாழ வேண்டும். அனுதினமும் நாம் என்ன செய்திருக்கிறோம் மறுமைக்காக என்பதை ஒரு நிமிடம் இங்கு வந்திருப்பவர்கள் யோசித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் உலகத்திற்காக எதையும் செய்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் ஒதுக்கி இன்றைய தினம் மறுமைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசியுங்கள். இங்கு வந்த அனைத்து சகோதரர்களும் இங்கு அடங்கியிருக்கிற இந்த சகோதரருக்காக அதிகமாக அவருடைய மறுமைக்காகவும் அவருடைய இழப்பை பெற்றுக்கொண்டு இங்கு உலகத்தில் இருக்கிற அவருடைய மனைவி, குழந்தைகள் போன்ற அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சகோதரருடைய பாவத்தை மன்னித்து கபரை விசாலமாக்கி அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஆத்மாவுடைய அத்தனை நிகழ்வுகளையும் கபரிலே நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையில் இதை முத்தாய்ப்பாக வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மையும் ஈமான் கொண்டவர்களாக, ஈமானில் உறுதியானவர்களாக, ஏகத்துவவாதிகளாக வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் வாழும் பொழுதும் சாகும் பொழுதும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தர வேண்டும் என்ற ஒரு தகவலை கூறிக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.